என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட செய்தியினை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன் இல்லத்திற்கு வருவதற்கான பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்தி அதனை தடுத்து நிறுத்துகின்றது. என் குழந்தையே, உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை கேட்டு நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற இவரை உன் இல்லத்திற்குள் நீ வரவேற்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. கருப்பன் உனக்கு இந்த நேரத்தில் ஓர் விஷயத்தை சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் உனக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து நீ என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையில் இதனை பின்பற்ற வேண்டும். உன்னால் முடிகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவாக இருக்கின்றது, ஏதாக இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான மன நிம்மதி என்ற ஒன்று அங்கே இருக்க வேண்டும் அல்லவா? அப்படியானால் உனக்கு நெருக்கமானவர்கள் உன் இல்லத்திற்கு வருவதை நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஒரு பொழுதும் இவர்களை தடுத்து நிறுத்தக்கூடாது. அப்படி நாம் தடுத்து நிறுத்தி கொண்டே இருந்தோமானால் எந்த நல்ல விஷயங்களும் உன் இல்லத்திற்குள் நடக்காமல் போய்விடும் அல்லவா? கருப்பன் பிரச்சனையின் வீரியத்தை உணர்ந்துதான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, தீய சக்திகள் உன் இல்லத்திற்குள் இருந்து தடுத்து நிறுத்துகிறது என்றால் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன? என் குழந்தை, உன்னுடைய இல்லத்திற்குள் தீயவைகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது. உன்னுடைய இல்லத்திற்குள் தீய விஷயங்கள் அதிகமாக நடமாடி கொண்டிருப்பதனால் உன்னை தேடி வருகின்ற எந்த நல்ல விஷயங்களும் உன் கைகளுக்கு சரியாக வந்து சேர்வது கிடையாது. உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளும் உனக்கு சரியாக கிடைப்பதில்லை. இப்பொழுதாவது உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, எதற்காக உன்னை தேடி வருகின்றவர்களெல்லாம் உன் இல்லத்திற்குள் வராமல் செல்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில காலமாகவே என் பிள்ளையின் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கவில்லை என்கின்ற வருத்தம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி எந்த நல்ல விஷயங்களும் நடக்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை மிக பெரிய வேதனையை நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய். நடப்பதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதனையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லவா? என் குழந்தையே, உனக்கு தெரிய வேண்டும் என்று நினைக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு அழைத்து செல்லும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா நன்மைகளையுமே நீ சரியானதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக இந்த கருப்பன் தேடி தேடி ஒவ்வொரு நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன். அப்படியானால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்குமானது என்னவென்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை இந்த மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொண்டாயானால் எதிர்வருகின்ற நாட்களில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும். காரணமில்லாமல் வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் என் பிள்ளை தூக்கி சுமந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு இருந்தால் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும். நீ எதிர்கொள்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த கருப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்ன வேண்டும் என்பதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக உன் அப்பன் தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலும் ஒளிந்து கிடக்கின்ற சில விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமல்லவா? என் பிள்ளையை, நம்பிக்கையோடு எதை செய்தாலுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தான் செய்யும். சுற்றி இருக்கின்றவர்களினுடைய வார்த்தைகளினால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ தொலைத்திருக்கின்றாய். உன்னை சுற்றி உள்ளவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தி இருக்கின்றது. நாம் வணங்குகின்ற நம் கருப்பன் மட்டுமே நமக்கு துணை. மற்றவர்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டால் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் வரும் என்று சொல்லி என் பிள்ளை நீ பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் உனக்கு தீர்வுகள் கிடைக்கத்தானே வேண்டும்.
கருப்பன் இருந்து அதனை நடத்தி கொடுக்காமல் செல்ல முடியுமா? என்னை மட்டுமே கதி என்று நின்றுவிட்ட பிறகு இன்று நான் சொல்கின்ற வார்த்தைகளில் நிச்சயமாக உனக்கான ஒரு தீர்வு கிடைக்கத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடி, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடியாக மாறப்போகின்றது. இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. எல்லா கஷ்டங்களுக்குமாக நீ எதையெல்லாம் யோசித்து கொண்டிருக்கின்றாயோ, எல்லா கஷ்டங்களுக்குமாக நீ எதையெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றாயோ, அதையெல்லாம் நீ நினைத்து பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உனக்கு எப்பொழுதுமே நினைவில் இருக்க வேண்டும். நான் இருந்து கொடுப்பதையும் நான் இருந்து உனக்கு நடத்துவதையும் நீ சரியாக உணர்கின்ற தருணம் உனக்கு வந்து விட்டது. உன் இல்லத்திற்குள் ஒருவர் வருவதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த இடத்தில் தீய சக்திகள் உள்ளே வரவிடாமல் தடுக்கிறது என்றால் அந்த நொடியை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? நல்ல சக்தியை தீய சக்தி தடுத்து நிறுத்துகிறது. அப்படியானால் அந்த நல்ல சக்தி பலவீனமான சக்தியா என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, தடுத்து நிறுத்துவது தீய விஷயங்களாக இருந்தால் அதை ஒரு கை பார்த்துவிடும் எந்த நல்ல சக்தியாக இருந்தாலுமே. ஆனால் இதையெல்லாம் நடத்துகின்ற தீய சக்தி உன் குடும்பத்தில் ஒருவரின் மனதில் இருந்து ஆட்டி படைக்கின்றது. உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கின்றவர்களே இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது எப்படி நல்ல விஷயங்கள் உள்ளே நுழைய முடியும்? பல தீமைகள் உன்னை தேடி வந்து மேலும் மேலும் உன் இல்லத்தை ஆட்சி செய்யும் பொழுது நல்ல விஷயங்கள் எதுவுமே உன் இல்லத்திற்குள் நுழைந்து விடாது. நல்ல விஷயங்கள் எதுவுமே உன் இல்லத்தில் இருந்து உனக்கு நன்மைகளை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ எந்த விதமான அவமானங்களை எல்லாமோ சந்தித்திருக்கின்றாய். ஆனால் தெய்வமே உள்ளே வர முடியாத அளவிற்கு உன் இல்லத்தில் சில காரியங்கள் நடக்கிறது என்றால் அதை நீ என்னவென்று தெரியாமல் இத்தனை காலமும் இருந்திருக்கிறாயே. கஷ்டம் வருகிறது, துன்பம் வருகிறது, சோதனைகள் புரட்டி எடுக்கின்றது, எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லத்திற்குள் நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி புலம்பினாயே தவிர அதற்கு காரணத்தை நீ அறிந்திருக்கவில்லை. இதற்கான காரணத்தை உனக்கு சொல்லிவிட இந்த கருப்பன் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். இந்த வாழ்க்கை எண்ணற்ற பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கின்றது. எண்ணற்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் என்ன நினைத்தாலுமே இந்த வாழ்க்கையில் அது உன்னை வந்து நிச்சயமாக சேரும். உன்னை வந்து சேர்கின்ற தருவாயில் உனக்கு நான் சொல்கின்ற எல்லா உண்மைகளும் சர்வ நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும். நான் இருந்து நடத்துவதை என் பிள்ளையே நீ கண்ணார ஒரு முறை கண்டு விட்டாய். ஆனால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் கொடுத்து விடாது. உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து விடாது. நாம் நினைத்து நாம் ஆசைப்பட்டு இது நமக்கு நடக்க வேண்டும் என்று எண்ணிய பிறகு தெய்வம் உள்ளே வராமல் இருந்தால் அது எப்படி உனக்கு சாத்தியமாகும்? இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படி நடக்கும் என்பதனை சற்று நீ யோசித்து கொண்டே இருக்க வேண்டுமல்லவா? என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் எத்தனையோ உண்மைகளை சொல்லித்தர காத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் என் பிள்ளை நீயோ ஒரே இடத்திற்குள் தான் இது நாள் வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதாவது குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுகிறார்கள் என்று சொல்கின்ற அந்த விஷயத்திற்கு இணையாகத்தான் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். ஒரே வட்டத்திற்குள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாயே தவிர அதிலிருந்து வெளிவர ஒருபோதும் நீ நினைக்கவில்லை. இனியும் இப்படியே இருந்து கொண்டிருந்தாயானால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த நன்மைகளும் உனக்கு தெரியாமலேயே போய்விடும். உன் இல்லத்தில் இருப்பவர்களினுடைய மனதில் இருந்து ஆட்டி படைக்கின்ற இந்த தீய சக்தியை உடனே நாம் வெளியே விரட்ட வேண்டும். இந்த தீய சக்தி இவர்களுக்குள் எப்படி வந்தது என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, இவர்களுக்குள் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் இந்த தீய சக்திகள் இவர்களை எளிதாக தாக்குவதற்கு இடம் கொடுத்து விட்டது. அதனால்தான் எப்பொழுதுமே அப்பன் சொல்வது எதிர்மறையான எண்ணங்கள் ஒருவருக்குள் இருக்கக்கூடாது. நேர்மறையான சிந்தனைகள் எப்பொழுதுமே நமக்குள் இருக்க வேண்டும் என்று. நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக
இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். பல விஷயங்கள் மேலும் மேலும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும். எண்ணற்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமுமே நிறைவாக கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் போல நீ எதையாவது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை சரி செய்தாயானால் தானாகவே உன் இல்லத்திற்குள் நல்ல சக்திகள் நடமாடும். தானாகவே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும். நீ வேண்டாம் என்று சொன்னாலுமே தெய்வம் அங்கே நிரந்தரமாக தங்கி இருக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுக்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே அவர்களை என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வைக்கும். அதுபோலத்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் அவர்களினுடைய தலையீடு உனக்கு அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுது உன் கருப்பன் உனக்கு சொல்கின்றேன், உன் இல்லத்தை தேடி வந்த அந்த சக்தி என்னவென்று. உன்னுடைய இல்லத்தை தேடி வந்த அந்த சக்தியானது, என் குழந்தையே, நீ வணங்கிக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய இஷ்ட தெய்வம். ஒருவேளை நீ வணங்குவது வராகி அம்மாவாகவோ பிரித்யங்கரா தேவியாகவோ இருக்குமானால் அவர்கள்தான் உன் இல்லத்தை தேடி வந்தது. இவர்கள் வரும்பொழுதெல்லாம் இந்த தீய சக்திகள் வழிமறிக்கின்றது. எப்படி தெரியுமா? தெய்வம் உள்ளே வர நினைக்கின்ற நேரத்தில் உன் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் தீய வார்த்தைகள். எப்பொழுதுமே மோசமான வார்த்தைகளையே இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்று மட்டுமல்ல, இல்லத்தில் பூஜைகள் நடக்கும் பொழுது இவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றார்கள். அங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக நடக்கின்றது. இது போன்றெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான பதில் கிடைக்காமல் போகின்றது. இவர்கள் பேசுகின்ற தீய விஷயங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடக்கவில்லை. தெய்வம் வந்த வழியே திரும்பச் செல்கின்றது. இது நமக்கான இடமல்ல, இந்த இல்லத்தில் நாம் தங்கியிருக்க முடியாது என்று சொல்லி வேறு இல்லத்தை தேடி தெய்வம் சென்று விடுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் மாறி மாறி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணிக்கொண்டு என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் போதும். இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும். இந்த கருப்பன் ஒரு முறை ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்துகிறான் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான நன்மைகளை நீ தேடிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் நீதான் உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே நீ சரியான புரிதலோடு இருப்பாயானால் எப்பொழுதுமே உன்னுடைய தேடல்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாறிவிடும். நீ கேட்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேர்ந்துவிடும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலுமே, உன்னை தேடி என்ன வந்தாலுமே இதையெல்லாம் உணர்ந்து நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் சரியாக நீ கட்டுப்பட்டிருக்க வேண்டும். உன் இல்லத்தில் தீய வார்த்தைகள் பேசுவதோ தீய எண்ணங்களோடு இருப்பதுவோ தெய்வம் வந்து தங்கி இருப்பதற்கு ஏற்றதாக இருக்காது. நீ அப்படி செய்கிறாய் என்று உன் அப்பன் ஒருபொழுதும் சொல்ல வரவில்லை. நீ தீய எண்ணங்களோடு இருக்கிறாய் என்று நான் சொல்லவில்லை. உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனதில் இருக்கின்றது. அவர்கள் தெய்வத்திற்கு முன்னால் நின்று கொண்டே தவறான வார்த்தைகளை பேசுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக இல்லத்தில் தீபாராதனை காட்டுகின்ற நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி நடந்து கொண்டிருக்குமானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நன்மைகளையும் உன்னால் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியாது. நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் உனக்கு கிடைத்திடாது. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு கஷ்டத்திற்குள்ளேயேதான் ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிப்பொழுதில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல உண்மைகள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ சந்தேகத்தோடு எந்த விஷயத்தையும் பார்க்காதே. அப்படி நீ பார்த்தாயானால் அது உனக்கு சந்தேகமாகவே தெரியும். என் பிள்ளையே, எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் பார்க்க தொடங்கு.
உனக்குள் எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் இந்த விஷயத்தினால் உனக்கு நன்மை நடந்தாலும் நீ கவலைப்பட மாட்டாய். உனக்கு தீமை நடந்தாலும் அதை நினைத்து நீ கவலைப்பட மாட்டாய். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் கண்டறிய இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகளின்படி உன் இல்லத்தில் தீய விஷயங்களையும் தீய வார்த்தைகளையும் பேசாமல் இருந்து விட்டாலே போதும், உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.